அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை, மாதமும் 11, தேதியும் 11, அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மேஜிக் டே. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வாக்கியத்தை வெறும் 11 முறை எழுதி பாருங்கள். எக்கச்சக்கமாக பணத்தை நம்மால் ஈர்க்க முடியும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அற்புதமான இந்த மேஜிக் டேவை முன்னிட்டு அன்றைய தினம் பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாகவே எந்த ஒரு மேஜிக் டேவாக இருந்தாலும் அன்றைய தினம் நாம் பயன்படுத்தும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். அதிலும் நாளைய தினம் 11 இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மேஜிக் நம்பர். சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட்னு சொல்லலாம். இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலன்கள் கிடைக்கும். ஒரே நாள்ல பலன் தெரியக்கூடிய அற்புதமான மெத்தட் இது. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பார்க்க போகும் அந்த அற்புதமான பணவசிய வாக்கியம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த நவம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னு கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம பதிவுகள்ல இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால நவம்பர் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க நவம்பர் 25ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை இருக்கும். இந்த 5 நாட்களுக்கு எப்ப வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க டீடைல்டா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமா சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். அதே போல இன்னும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி எல்லா டவுட்ஸ்மே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் நீங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸையுமே ரொம்ப தெளிவா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா நவம்பர் 25ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு
தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கூட இல்லை. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே போல எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணுமான்னு கேட்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. இப்ப கணவர் வேலைக்கு போறாரு, பிசினஸ் பண்றாருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். மனைவியும் வேலைக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்கன்னா கணவர் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அந்த குடும்பத்திற்கே அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நோட் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ற டைமிங்ஸ் தாங்க. நாளைய தினம் நவம்பர் 11ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11 மணி முதல் 11:59 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். அதே போல இரவு 11 மணி முதல் 11:59 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். இந்த ரெண்டு டைமிங்ஸ்ல எந்த நேரத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். மேலும் நாளைய இந்த அற்புதமான மேஜிக் டேவை முன்னிட்டு இன்னும் சில பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ண போறோம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எத்தனை மெத்தட்ஸ் வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம், அல்லது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணாலே போதும் முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். தவிர்க்கவே முடியாத காரணத்தினால நாளைய தினம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நீங்க வருத்தப்பட வேண்டாம். அடுத்து வரக்கூடிய மேஜிக் டேஸ் அன்னைக்கு இது போல மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, இப்போ நம்ம பார்த்த டைமிங்ஸில் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் நமக்கு வேணும். பணவசிய வாக்கியம் எழுத போவதனால சுத்தமான பேப்பராக பார்த்து எடுத்துக்கோங்க. கசங்கி போன, கிழிந்து போன அல்லது பழைய பேப்பர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கிரீன் கலர் பென் அவைலபிளாக இருக்கான்னு பாருங்க. கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நார்மல் ப்ளூ கலர் பென்ல கூட எழுதலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் பணவசிய வாக்கியத்தை வெறும் 11 முறை மட்டும் நம்ம எழுதினால் போதும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர் மற்றும் அஃபர்மேஷன்ஸை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளை வாக்கியம்னு அர்த்தம். ஃபுல் பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கணும். அதாவது முழு நேர்மறையான அதே நேரத்தில் எளிமையான வாக்கியத்தை நம்ம எடுத்து அதை ரிப்பீட்டடா சில முறைகள் எழுதுவதனால அல்லது சொல்வதனால அந்த வாக்கியத்தின் சாரம் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். பிறகு அதற்கேற்ற பலன்களை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட மிக மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு வாக்கியத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்க, நம்ம எழுத வேண்டிய அந்த வாக்கியம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 11:11 நான் ஒரு பணகாந்தம், அளவில்லா செல்வங்களை சுலபமாக நான் ஈர்க்கிறேன். 11:11 நான் ஒரு பணகாந்தம், அளவில்லா செல்வங்களை சுலபமாக நான் ஈர்க்கிறேன். 11:11 நான் ஒரு பணகாந்தம், அளவில்லா செல்வங்களை சுலபமாக நான் ஈர்க்கிறேன். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த வாக்கியம் இது. உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் 3 வரிகளாக ஸ்பிளிட் பண்ணி பிரிச்சு எழுதியிருக்கேங்க. நீங்க 2 வரிகளா எழுதலாம் அல்லது ஒரே வரியா கூட எழுதலாம். அது உங்களுடைய விருப்பம். இடம் இருக்கிறத பொறுத்து நீங்க எழுதுங்க. மொத்தம் 11 முறை மட்டும் தாங்க நம்ம எழுதணும். அதிகமாகவும் எழுத வேண்டாம், குறைவாகவும் இருக்கக்கூடாது. எண்ணிக்கைக்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டு கூட எழுதுங்க, தவறு கிடையாதுங்க. எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை மடித்து பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் நீங்க வச்சிருங்க. அல்லது உங்களுடைய மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல கூட நீங்க வச்சுக்கலாம். பணம் வைக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் அந்த பேப்பரை நீங்க வைக்கலாம். அதை நீங்க மடிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த பேப்பர் கிழிந்து விட்டாலோ அல்லது ரொம்பவும் பழசாகிட்டாலோ அதை நீங்க எரிக்கலாம். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் அதை நீங்க எரிக்கலாம். எரிப்பதுன்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். சோ நாளைய தினம் மறக்காமல் இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.